கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பிதாவே ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா இந்த ஜீவ வார்த்தை அப்பா எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் பிரகாசமுள்ள மனக்கண்களை அப்பா நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே எங்களை சத்தியத்திற்குள்ளாக நீர் வழி நடத்தும். சத்திய ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நீர் நடத்துவீராக. எங்களுடைய இருதயங்களையும் மனங்களையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். கிறிஸ்துவுக்குள் உயிர்த்துள்ளோம் என்கிற இந்த ஒரு சீரீஸை நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த சில வாரங்களாக. அலைவ் இன் கிரைஸ்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபேசியர் நிருபத்தை ஒரு வசனமாக அதில் இருக்கிற முக்கியமான காரியங்களை எல்லாம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 4வது வசனத்தை ஆரம்பித்தோம். 1-3 வரைக்கும் முடித்துவிட்டு 4வது வசனத்தை போன வாரம் நாம் ஆரம்பித்தோம். பார்த்தோம் அப்போஸ்தலர் பவுல் எப்படி அவர் கிரீட்டிங்ஸ் பண்ணும்போதே ஒரு கிறிஸ்டியன்ஸ் யார் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய ஒரு டெஃபினிஷன் வந்து அவர் கொடுக்குறார். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க, விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறாரு. பரிசுத்தவான்கள் நாம் தேவனுக்காக நாம் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கோம். we have been separated, sanctified for God. கர்த்தருக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டதினாலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். நாம் அவரை விசுவாசிக்கிறதின் மூலமாக நாம் இந்த ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அடுத்து பார்த்தோம் கிருபையும் சமாதானத்தையும் குறித்து பார்த்தோம். கிருபை என்பது எப்படி கிறிஸ்துவ உபதேசத்திலே கிறிஸ்துவ போதனையின் ரொம்ப ஒரு மையமானன்னு கூட சொல்லலாம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் அவருடைய கிருபையை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து நமக்கு கொடுத்தார். The Lord Jesus Christ is the expression of God's grace given to us. அப்புறம் பார்த்தோம் எப்படி இந்த கிருபையின் விளைவாக, கிருபையினாலே கர்த்தர் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் கொடுத்ததினாலே அவர் மூலமாக எப்படி நமக்கும் தேவனுக்கும் ஒப்புரவு உண்டாகி சமாதானம் உண்டாகிறது. ஆனால் தான் பவுல் வாழ்த்தும் போது கிருபையும் சமாதானமும் அப்படின்னு சொல்லி கிரீட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை நிமித்தமாக நாம் கர்த்தருடைய சமாதானத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அவரோடு நமக்கு சமாதானம் உண்டாகிறதுனாலே தான் நாம் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நாம் ஒரு பீயிங்காக, நம்ம ஒரு மனுஷனாக நமக்குள்ளே அந்த சமாதானத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அது நிமித்தம் மற்றவர்களோடையும் சமாதானமாக இருக்கக்கூடிய அந்த திராணியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்புறம் பார்த்தா எப்படி கடவுள் வந்து உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்தோம். ஏன் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறதையும் நாம் பார்த்தோம். ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னா மனுஷனுடைய பிரச்சனை, மனுஷனோட ரூட் ப்ராப்ளம், அவனுடைய வேரில் இருக்கிற பிரச்சனை இந்த பாவம். இந்த பாவத்தின் நிமித்தமாக, பாவம் என்பது வந்து நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியமாக நம்ம சொன்னாலும் அவனுடைய அந்த காரியத்தின் விளைவு இந்த சரீர பிரகாரமான இந்த வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே அதோட கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதே அவங்க 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எப்படி இந்த பாவத்தின் நிமித்தமாக சாபம் இந்த பூமியிலே நுழைந்து, இந்த சாபம் நுழைந்தனால என்ன ஆச்சு, இப்போ எல்லாமே ஈஸியாக மனுஷனுக்கு கிடைச்சதெல்லாம் இப்போ அவன் வியர்வை சிந்தி தான் அவன் வேலை செய்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அங்கே வலி வேதனையெல்லாம் வருது. நீ அவனை பற்றி கொண்டு இருப்ப, அவன் உன்னை ஆண்டு கொள்வான், இப்படி இந்த ஏற்றத்தாழ்வுலாம் வருது. எல்லா விதமான சாபமும் அப்போ அந்த பாவம் என்பது நம்மளுடைய என்டையர் லைஃப்பை பாதிக்கிறது இல்லைங்களா. இந்த பூமியை பாதிக்கிறது. முள்ளும் குறுக்கும் விளையும் அப்படிங்கிறாரு. அது வரைக்கும் முள்ளும் குறுக்கெல்லாம் இல்லை, முட்கள்லாம் இருக்கணுன்ற சித்தம் கடவுளுடையது இல்லை. ஆனால் இந்த பாவத்தின் விளைவாக இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலையும் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுலேயும் எல்லா விதமான குறைகளும் பிரச்சனைகளும் தீமைகளும் இங்கே உருவாகுது. அப்போ இதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமை சரி பண்ணணும். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமை சரி பண்ணும்போது, அந்த ஆவிக்குரிய காரியங்களை சரி பண்ணும்போது அதனுடைய விளைவாக எல்லா ஃபேசட்ஸ் ஆஃப் லைஃப்லையும் எல்லா இந்த ஃபிசிக்கல் ரெல்ம்லையும் சரி, இல்லை இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது.
அதனால தான் அது ஆவிக்குரிய அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆவிக்குரியன் போது அதில் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இவற்றுக்கு எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் லைஃப் அண்ட் காட்லினஸ்ன்னு பார்த்தோம். ஆல் திங்ஸ் பர்டைனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் ஏற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்புறம் நம்ம 4வது வசனம் போன வாரம் ஆரம்பித்தோம். நான் 4வது வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, நம்ம இந்த தெரிந்து கொண்டபடியே அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். இப்படி சோசன் அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். இந்த எலெக்ஷனை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி கர்த்தர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே அவர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் மீட்பை குறித்தும் தேவன் ஏற்கனவே பிளான் பண்ணி அவரை தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை ஏற்கனவே அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி முன்னாடியே அவர் மைண்டில் நம்ம சால்வேஷன் நம்ம ரிடெம்ஷனும் ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ். அவர் ஏற்கனவே அதை பிளான் பண்ணிட்டாரு. கிறிஸ்துக்குள்ளாக நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன். இந்த சோசன், இந்த தெரிந்து கொள்ளுதல், இதை பற்றி நம்ம நல்லா பார்த்தோம் போன வாரம். அப்படி இது அருமையான ஒரு 2 காரியங்கள் பாருங்க. அப்போது தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, காட் சோசஸ் இன் கிரைஸ்ட், அவருடைய கிருபை, இட் இஸ் அ ப்ரிவீனியன்ட் கிரேஸ். அதாவது நான் பிறப்பதற்கு முன்பதாகவே, நான் நன்மை தீமைகள் ஏதாவது செய்யறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் என்னுடைய ரட்சிப்புக்கு உண்டானதையெல்லாம் செய்துட்டு நான் கிறிஸ்துக்குள்ளாக நான் ரட்சிக்கப்பட்டு நான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெற வேண்டும்னு அவர் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார். அப்போ பாருங்க, நான் ஏதோ நன்மை செய்கிறதுனால நான் ரட்சிக்கப்படுறதும் கிடையாது, இல்லை நான் தீமையே செய்து கொண்டிருக்கனால தேவன் எனக்கு ரட்சிப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா தேவன் எனக்காக உண்டு பண்ணியிருக்கிற ரட்சிப்பு என்னுடைய கிரியைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, என்னுடைய கிரியைகளுக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்குது. அதனால் என்னுடைய ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு காரியம் ஒரு அசைக்க முடியாத ஒரு அடித்தளத்தை கொண்டதாக இருக்குது. ஏன்னா அது அவருடைய கிருபையின் அடிப்படையிலே அது அமைந்திருக்கிறது. 2வது ரொம்ப அருமையான காரியம், எனக்கு ரொம்ப யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வேதத்திலே வாஸ்து பார்த்தோன்னா இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக கடவுள் என்ன பண்ணி கொண்டிருந்தார். இந்த சின்ன பிள்ளைங்களாம் ஏதாவது கேட்கும் போது அப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்பாங்க. அதுபோல் இந்த ஸ்கிரிப்ட் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனார். ஓகே, அதுக்கு முன்னாடி கடவுள் எப்பவுமே இருந்திருக்காரு இல்லைங்களா? அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவர் பிகினிங்கும் எண்டும் இல்லாத ஒருவர் அவர். அப்போ அவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னா, வேதம் சொல்லுது அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஹி சோசஸ் இன் கிரைஸ்டா, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் தெரிந்து கொண்டு இருந்தார், நம்ம சூஸ் பண்ணிட்டு இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக சொல்லணும்னா அவர் உங்களையும் என்னையும் குறித்து அவர் எண்ணிக்கொண்டு இருந்தார். நம்ம எப்படி ரட்சிப்பது, நம்ம எப்படி அவருடைய குடும்பத்திற்குள்ளாக சேர்ப்பது அவருக்கு தெரியும். ஓகே, மனுஷனை படைக்கிறோம், அவன் பாவத்தில் விழுவான், அவனை மறுபடியும் நம்மக்கிட்ட கூட்டி சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலான்னு அவர் முன்னாடியே பிளான் பண்ணி முன்னாடியே கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இதை செய்து மறுபடியும் நான் மனிதனே என்னோட திருப்பி சேர்த்து கொள்ள போகிறேன்ட்டு அவர் உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை குறித்து தான் அவர் சிந்தித்து கொண்டு இருந்திருக்கிறார். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. கர்த்தர் சிருஷ்டிப்புக்கெல்லாம் முன்னாடி அவர் என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தார்னா நம்மளை பற்றி தான் அவர் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். He was thinking about us. ஆல்ரைட், நம்ம இப்போ இன்றைக்கு இந்த 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு நாம் அதை பார்ப்போம். அப்போ எதற்காக கடவுள் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம தெரிந்து கொண்டார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் சூசிங் அஸ் இன் கிரைஸ்ட்? எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். த ரீசன், எதுக்காக தெரிந்து கொண்டார், காரணம் என்ன?
எதுக்காக நம்ம தெரிந்து கொண்டார்னா, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போது ஏன் அப்படின்னா, இந்த மனிதன் விழுந்த போது பரிசுத்தம் இல்லாதவனாய் குற்றங்கள் நிறைந்தவனாக ஆயிட்டான் இல்லைங்களா? யோவான் இதை சொல்லும் போது 1 யோவான் 3:8 ஃபார் திஸ் பர்பஸ், இதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார். எதற்காகனா, சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக, டு டெஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் தி இவில் ஒன். அப்போது சாத்தானோட கிரியைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆதியாகமம் 3 இந்த சத்ருவானவன் வந்து ஏவாளையும் ஆதாமையும் பாவத்திற்குள்ளாக அவன்தான், அவங்க பாவம் செய்யும்படி தூண்டினது அவன்தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வேதம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அந்த பாபேல் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா, இந்த சத்ருவானவனும் இந்த இருளின் ராஜ்யத்தை சேர்ந்த மற்ற ஆவிகளும் இவங்களுடைய கை எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்க. அப்போ இந்த இருளின் ராஜ்யமானது மனித குலத்தினுடைய இந்த வீழ்ச்சிக்கும் இப்பேற்பட்ட ஒரு சீர்கெட்ட நிலைமைக்கும் அவனுடைய பங்கு அதில் இருக்குது, அவனோட வேலை அதில் இருக்குது. அவன் ஒரு டெம்டேஷனோட விடலை, அவன் தொடர்ந்து மனுக்குலத்தை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற காரியத்திலே அவன் கண்ணாய் இருந்தான். பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, 5வது வசனத்தில் மனிதனை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. அவன் இதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே. அதாவது எவ்ரி இமேஜினேஷன் ஆஃப் த தாட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஒன்லி ஈவில். ஒரு நாளைக்கு நம்ம மனதில் எத்தனை சிந்தனைகள், எத்தனை தாட்ஸ் வருது, எத்தனை கற்பனைகள் ஓடுது, எவ்வளோ இமேஜினேஷன்ஸ் ஓடுது நம்ம மைண்டில். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அந்த மனிதர்களுடைய மைண்டில் அந்த இமேஜினேஷன் தாட் எல்லாமே வந்து கண்டினியூவலி, ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது, கண்டினியூவலி, அதாவது எல்லாமே ஈவலாக தான் இருந்துச்சான். 11வது வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லியிருக்க, அவர் மனுஷனை ஏண்டா படைச்சோன்னு அவருடைய இருதயம் விசனம் அடைந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ ஏதேன் தோட்டத்திலே அவருடைய ரூபத்திலே அவருடைய சாயலிலே அப்படின்னா கடவுளுடைய ஒன் ஆஃப் ஹிஸ் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் ஹோலினஸ் இல்லைங்களா? ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ அவருடைய ரூபத்திலையும் அவருடைய சாயலையும் மனுஷனை உண்டாக்குறாரு. ஆனால் இந்த சத்ருவானவருடைய கிரியை அவர்களை பாவத்தில் தள்ளிவிட்டு அது எப்படி ஆயிடுச்சு, இப்போ அவங்க கடவுளுடைய சாயலை இழந்துட்டாங்க, இப்போ அவங்க அன்ஹோலியாக ஆயிட்டாங்க. இதை தேவன் முன்பதாகவே அவர் பார்த்தார். அப்போது நம்ம அன்ஹோலியா குற்றம் நம்ம பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் குற்றத்தால் நிறைந்தவர்களாகவும் நாம் இருக்கிறதுனால நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் நாம் ஆகும்படிக்கு அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும். இது ரெண்டும் நம்ம 2 வார்த்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே பேசிக்காக ஒரே அர்த்தத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஸ்லைட்டான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள், இந்த ஹோலி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே நம்ம 1வது வசனத்தில் பார்த்தது போல் செப்பரேட்டட் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு, கான்சக்ரேட்டட் டு காட், தேவனுக்கென்று தனியாக எடுத்து பிரிக்கப்பட்டு வைப்பது. இட் இஸ் அ ஸ்டேட் இன் டு விச் காட்ஸ் கிரேஸ் கால்ஸ் அஸ் அண்ட் இட் இஸ் நாட் சம்திங் அட்டைன். அது போய் நம்ம ஏதோ சாதிச்சு பிடிச்சிக்கிற ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் நம்மளை பிரித்து நம்மளை ஹோலின்னு அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராங்ஸில். ஹோலின்னு சொல்லும் போது the quality which is often presented in a way which involves divine demands upon the conduct of believers. அதாவது பரிசுத்தர் பரிசுத்தன் பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு தெய்வீக ஒரு தேவையை, ஒரு அவசியத்தை விசுவாசிகளுடைய நடக்கையிலே அந்த தேவை இருக்கிறது அப்படின்னு ஒரு தேவை இருக்குதான் பாருங்க. இட் இஸ் presented in a way which involves divine demands. இப்போ பரிசுத்தம்னு சொல்லும் போது
நம்மளுடைய நடக்கை, விசுவாசிகளுடைய நடக்கை இத்தன்மை உள்ளதாக இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு, ஒரு டிவைன் டிமாண்ட் வந்து அது மேலே வைக்கப்படுகிறது அந்த ஹோலி அப்படின்னு சொல்லும்போது. அப்போ வித்தவுட் பிளேம், அதாவது குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையோட அர்த்தம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கரை இல்லாத, அழுக்கில்லாத, குறை சொல்ல முடியாத, தவறில்லாத. 5:27 எபேசியர்ல 5:27 பவுல் சொல்றாரு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிழையற்றதுமான, எந்த குறையும் இல்லை, எந்த பிளெமிஷும் இல்லை, எங்கேயும் எந்த ஒரு ஓட்ட உடசல், ஒரு 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 கெட்டு போன எந்த ஒரு இதுவோ, ஸ்பாட்லெஸ், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருப்பது. அப்போ பாருங்க, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது செய்ய வேண்டியதை செய்கிறது பரிசுத்தம். வித்தவுட் பிளெமிஷ் அல்லது குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது. அதாவது ஒரு பாசிட்டிவ் வேல, முற்போக்காக ஹோலின்னு சொல்லும்போது நாம் என்னதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்கிறவர்களாக நம்ம, ஏன்னா நம்ம பரிசுத்தம் சொல்லும்போது நம்ம நடக்கையிலே சில காரியங்களை டிவைன் டிமாண்ட் அது மேலே போடப்படுகிறது பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது. குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் சென்ஸில் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர்கள், அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல் இருப்பது. அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் இருப்பது அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. பாருங்க, சில பேர் எடுத்துட்டோன்னா குடிக்க மாட்டாங்க, புகைப்பிடிக்க மாட்டாங்க, இல்லை வேற இந்த பாவம்னு கருதுகிற கிறிஸ்தவத்திலே நாம் பாவம் அப்படின்னு நம்ம கருதுகிற காரியங்களெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது, வேற எதையுமே பண்ண மாட்டாங்க. நான் இந்த பாவம் செய்யலை, நான் அந்த பாவம் செய்யலை, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஓகே, ஆனால் என்ன இருக்குது? கடவுள் செய்ய சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்கிறதுனால, அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கே பிரயோஜனம் இருக்காது சில நேரத்தில். மத்தேயு 25 அந்த தாலந்து பேரபிள் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸில் 5 தாலந்து, அந்த 3ஆவது ஆளுக்கு 1 தாலந்து கொடுத்துட்டு போகிறாரு இல்லைங்களா. அந்த 1 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணான், அவன் அதை எடுத்துகிட்டு போய் குடித்து அதை அழிக்கலை, இல்லை ஏதோ பாவ காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணி அதை அழிச்சு போடலை. அவன் அந்த ஒரு தாலந்து என்ன பண்ணான், பத்திரமா புதைச்சி வச்சான். ஆனால் கர்த்தர் வந்து என்ன கேட்குறாரு, அந்த எஜமான் வந்து என்ன சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே அப்படிங்கிறார். அவன் பொல்லாதங்கிறாரு, சோம்பலான ஊழியக்காரன் அப்படிங்கிறாரு, பிரயோஜனமற்ற அன்ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, நம்ம பரிசுத்தம் சொல்லும் போது அது தேவனுடைய ஒரு குணமாக இருக்கிறது. அவருக்குள்ள தேர் இஸ் ஹோல்னஸ், ஒரு முழுமை இருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படிங்கிறார். அவர் வந்து பரிசுத்தர், அவர் ரொம்ப ஹோலா இருக்கிறாரு. அவர்கிட்ட தீமைகள்லாம் இல்லாமல் இருப்பது மட்டும் கிடையாது, அவர் நன்மைகளாலே நிறைந்த தேவனாய் இருக்கிறாரு. இப்போ பாருங்க, 1 யோவான் 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியா இருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் இருள் இருக்குன்னு கிடையாது. அவர்கிட்ட எவ்வளவேனும் இருள் இல்லை, ஆனால் என்ன இருக்குது, அவர் உள்ள ஒளியா இருக்கிறார். அப்போ என்ன இருக்கக்கூடாதோ அது அவர்கிட்ட இல்லை, என்ன இருக்கணுமோ அது அவர்கிட்ட இருக்கு. இதுதான் பரிசுத்தம். ஹோல், பீயிங் ஹோல். எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதா அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் வந்து எதெல்லாம் செய்யணுமோ செய்கிறேன், ஆனால் செய்யக்கூடாதோ நான் சேர்த்து செய்கிறேன் அப்படின்னா அது ஒரு முழுமையான ஒரு பரிசுத்தம் கிடையாது. அப்போ பாருங்க, ஹோலி, பிளேம்லெஸ், பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் அப்படின்னு சொல்லும்போது நான் செய்ய வேண்டியவர்களை செய்வது, நான் நன்மைகளால் நிறைந்திருப்பது, நான் நீதியின் கிரியைகளை செய்து கொண்டிருப்பது,
நான் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கும் சொல்லும்போது, செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது, தீமைகள் இல்லாமல் இருப்பது, இந்த பாவ மாம்ச கிரியைகளை இல்லாமல் கிரியைகள் அற்றவர்களாய் இருப்பது. ரோமர் 8:4 நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. மாம்சத்தின்படி நாம நடக்கிறது கிடையாது, ஆனால் அதோடு அது முடியல. ஆனால் ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும். இது ரெண்டுத்தையும் நாம் செய்யும் போது நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றம் இல்லாதவர்களாயும் நாம் இருப்போம். அப்போ இதற்காக தான் தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி அவரை இந்த மாம்சத்தின் சாயலாக அவரை ஆக்கி இந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்போ நாம் பரிசுத்தமுள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் இருக்கணும். அடுத்த வார்த்தை, அவருக்கு முன்பாக நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். அப்போ அவருக்கு முன்பாக அப்படின் போது இந்த பதம் வேதத்திலே அநேக இடத்திலே வருது. எனக்கு 3 காரியங்கள் இதோடு தொடர்புடையவர்களாக எனக்கு தோன்றுகிறது. 3 காரியங்கள். நம்பர் 1, அவருக்கு முன்பாக அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாமே அவருக்கு முன்பதாக தான் நடக்குது. எபிரியர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் என்ன நினச்சோம், நம்ம பண்ணுறதை யாருமே பார்க்கறது கிடையாது. இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்குதான். எவ்ரிதிங் எல்லாமே அவர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு முன்பாக எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் நடக்குதோ இந்த பூமியிலே, மனிதன் என்னவெல்லாம் செய்கிறானோ எல்லாமே அவருக்கு முன்பாக தான் எல்லாமே நடக்கிறது. 2வது காரியம், அவருக்கு முன்பாக பிஃபோர் ஹிம் அப்படின்னு சொல்லும் போது ஆதியாகமம் 6:11 இப்படி இருக்குது பாருங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பிஃபோர் ஹிம், தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பதாக சீர்கெட்டதாய் இருந்ததா. அதாவது ஒரு காரியம் என்ன ஸ்டேட்ல இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ற, ஜட்ஜ் பண்ற அந்த ஒரு அதிகாரம் தேவனுக்கு தான் இருக்குது பாருங்க. அவருக்கு முன்பதாக அது எப்படி இருக்குதுங்கிறது தான், தட் இஸ் வாட் கவுண்ட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தங்களே இல்லை. மெஜாரிட்டி என்ன நினைக்குதுங்கிறது என்றது வந்து இர்ரெலவெண்ட். அது வந்து நான் ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ ஆதியாகமம் 6 இல்லை பல்வேறு காலகட்டங்களே நீங்கள் மனுஷங்கிட்ட கேட்டுருந்தானா, நல்லா இருக்கே, நாங்கள் நல்லா இருக்கோமே, நாங்கள் சூப்பராக இருக்கோமே. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருந்துதான், சீர்கெட்டதான் இருந்ததான். சில மனுஷங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க, எப்படி வந்து சாகாமல் இருக்கணும், எப்படி இன்னும் அதிக வருஷம், இதெல்லாம் தான் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி இளமை குறையாமல், எப்படி மரணத்தை வந்து தள்ளி போட்டு முடிஞ்சா இம்மார்ட்டலாக இருக்கிறதுக்கு, இப்படி சாவாமை, இந்த சாவாமையை தேடி அத்தனை கதைகள்லாம் நம்ம வாசித்துருக்குறோம் சின்ன வயசுலேருந்து. சில மனிதர்கள் வந்து அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பூமியோட வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சாகிறதுக்கு விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை. சில மக்களை வந்து கேட்டிங்கன்னா, எப்படா இந்த வாழ்க்கை முடியுமோன்னு இருக்குது. சில பேர் சூசைட் அளவுக்குலாம் போயிடுறாங்க, வாழவே பிடிக்கல. கிறிஸ்தவர்களே கூட அநேகிட்ட பேசினா, எப்படா ஆண்டவர் திரும்பி வருவாருன்னு இருக்குது, எப்படா நான் மறுத்து மேலே போவான்னு இருக்குது. அப்போ பாருங்க, மனுஷங்களை வச்சு நாம் இந்த பூமி எப்படி இருக்குது, சரியாக இருக்குதா, சரியான நிலையில் இருக்குதா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவர் தான் டிசைட் பண்ணோம். அவருக்கு முன்பாக இந்த பூமி எப்படி இருக்கு, அவருக்கு முன்பாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே சீர்கெட்டதாக இருந்தது. எவ்வளவு சீர்கெட்டதாக இருந்ததுன்னா, மாம்சமான யாவற்றையும் நான் வந்து அழிச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுன்ற முடிவு எடுக்கிற அளவுக்கு பூமி சீர்கெட்டதாக இருந்தது. 3வதாக அவருக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் பலமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்போ இந்த சிருஷ்டிப்பை யாருக்காக உருவாக்கப்பட்டது?
கர்த்தர் அவருக்காக உருவாக்கப்பட்டது. மனிதன் யாருக்காக உருவாக்கப்பட்டான்? எதற்காக உருவாக்கப்பட்டான்? மனிதன் தேவனோடு உறவிலும் ஐக்கியத்திலும் நடக்கும்படி உருவாக்கப்பட்டான். இதுதான் யோவான் சொல்றாரு, 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். 4வது வசனம். அப்போ பாருங்க, ஆதாமோடு தேவன் வந்தார், தேவன் சஞ்சரித்தார். அப்புறம் ஏனோக்கை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நோவாய் குறித்து வாசிக்கும், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அந்த முழு பூமியிலையும் நோவாவும் அவர் குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. He was the only man who walked with God. பூமியிலே தேவனோடு சஞ்சரித்த ஒரே மனுஷன் நோவா தான். அப்போ அவருக்கு முன்பதாக, பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லும் போது நாம் அதுக்காக தான் நாம் உருவாக்கப்பட்டோம். அவருக்கு முன்பதாக அவரோட உறவிலேயும் அவரோட ஐக்கியத்திலேயும் வாழும்படியாக தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய சிருஷ்டிப்பின் நோக்கமாக இருக்குது. அப்போ நாம் அவருக்கு முன்பதாக அவரோட ஐக்கியத்திலே அவரோட ஃபெலோஷிப்பில் நாம் நடக்கணும் அப்படின்னா நாம் அவரை போல இருக்கணும் இல்லைங்களா? 2 பேர் ஒருமனப்பட்டால் தான் ஒருமித்து நடக்க முடியும், ஒருமனப்படலைன்னா ஒருமித்து நடக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரோடு நாம் ஐக்கியத்திலே இருக்கணும், அவரோட நாம் சஞ்சரிக்கணும், அவரோட நாம் ஒருமனப்பட்டு நடக்கணும்னா அவரோட நம்ம அக்ரி பண்ணணும், அவரோடு நாம் ஒத்து போக வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமற்றவர்களாயும் அவருக்கு முன்பாக நாம் இருக்கணும் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது, எல்லாம் அவருக்கு முன்னாடி நடக்கிறது தான். அவருக்கு முன்பாகனா அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில், அவருடைய ஒப்பீனியன், அவருடைய அபிப்பிராயத்தின் படி எது சரி எது தவறு, எப்படி நம்ம நிலைமை இருக்குதோ அதுதான் ஒரு பொருட்டாக இருக்கிறது. அப்புறம் அவருக்கு முன்பாக அப்படின் பொழுது நாம் அவரோட உறவிலும் ஐக்கியத்திலும் நடக்கும்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால பிஃபோர் ஹிம் அப்படிங்கிறது, அவருக்கு முன்பாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்த வார்த்தை இந்த வசனத்திலே, அன்பில், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அன்பில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நாம் எடுக்கும்போது நிறைய மொழிபெயர்ப்புகளில் எப்படி வருது அப்படின்னா, இந்த அன்பில் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வரக்கூடாது, அடுத்த வசனத்தில் வரணும், இல்லை அதுக்கு அடுத்த வசனம். அதாவது அன்பில் அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அதாவது இன் லவ் ஹீ ப்ரீடெஸ்டின்ட் அஸ். அந்த அன்பில் இங்கே வரக்கூடாது, அதோடு சேர்த்து வரணும் அப்படின்னு நிறைய மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் கேஜேவிலையும் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புலையும் நம்ம தமிழ் பைபிள் பாருங்கள், என்னோட பைபிளோட முன்னாடி பேஜ் எடுத்தால் எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம தமிழ் வேதாகத்தில் எடுக்கும்போது அது இங்கே தான் இருக்குது. அன்பில் நாம் அவருக்கு முன்பாக தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அப்போ இது கர்த்தர் அன்பில் நம்மளை சூஸ் பண்ணாரு, அன்பிலே நம்மை முன்குறித்தார் அப்படின்னு சொல்லாமல் இட்ஸ் டாக்கிங் அபவுட் அஸ். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களும் இருக்க வேண்டும் அப்படின்றதை குறிக்குது. கடவுள் அன்பில் இதை செய்தாரு அப்படின்னு இல்லாமல், இது நாம் எப்படி அன்பில் அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், கடவுள் அன்பில் தான் எல்லாத்தையும் செய்தார். ஆனால் அதை இந்த இடத்துல நம்ம படைச்சோன்னா இந்த இடத்துல இது நம்மை குறித்து சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார், நம்மை அவர் தம்முடைய சாயலிலும் ரூபத்திலையும் அவர் உண்டு பண்ணினார். ஆனால் மனிதன் விழுந்த போது அவன் ரொம்ப செல்ஃப் சென்டர்ட் ஆயிட்டான் இல்லைங்களா, ரொம்ப சுயநலமுடையவனாக ஆகிவிட்டான். நம்ம ரோமரில் படிக்கும்போது அந்த ஹேட்ரட், அதாவது அந்த அன்புக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன காரியம்லாம் இருக்குமோ அதெல்லாம் இந்த பூமியிலும் மனிதனுக்குள்ளாகவும் அது நிறைந்திருந்தது. விரோதங்கள், அநியாயங்கள், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அகந்தை, வீம்பு. குடும்பத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது, குடும்பத்துக்குள்ளே எல்லாம் அடிச்சுக்கிறது, குடும்பத்துக்குள்ளே விரோதம், குடும்பத்துக்குள்ளே பொறாமை, குடும்பத்துக்குள்ளேயே
இந்த கொலைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த அன்புங்கிற ஒரு காரியமே அங்கே மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகிறது. அதோடு நிற்கலை. அதுக்கப்புறம் நீங்கள் ரோமர் 1 ஆச்சுன்னா தேவ பகைஞர் அப்படின்னு வேற இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க, மனுஷன் எப்படி ஆயிட்டான், தேவனை பகைக்கிறவனாக ஆகிவிட்டான். யோசேப்போட கதையில் எடுத்தோம் பாருங்க. கர்த்தர் தெரிந்து கொண்ட தேவ மனிதர்களுடைய சந்ததியில் தான் வராங்க. ஆனால் தம்பி மேலேயே பொறாமை. அந்த பொறாமையில் அவனை கொலை செஞ்சு போட்டுருணுன்னு அவங்களுக்கு வருது. கொண்டு போய் அவனை குழியில் அவனை விற்று அந்த அன்பற்ற அந்த தன்மை எப்படி ஒரு 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 சகோதரர்களுக்குள்ளேயே நம்ம பார்த்தோன்னா அப்படி அந்த ஒரு ஹேட்ரட், அந்த பொறாமையினால், அந்த ஜெலசினால் வர அந்த ஒரு வெறுப்பு, இவன் செத்தா சந்தோஷம், இவன் செத்து போயிடணும், அந்த பொறாமைக்கு உடனே அவன் மேலே இருக்கிற பொறாமையெல்லாம் அவன் செத்தே போயிடணும். எங்கே போகுதுன்னா தேவ பகைஞர். வாசம் இல்லைங்களா? மனுஷன் நம்ம சத்ருக்களாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்போ மனுஷன் எப்படி இருக்கான்? பேசிக்காக தேவனை பகைக்கிறவனாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்போ யோவான் 14:15 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம தேவனை நேசிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, நம்ம தேவனை நேசித்தால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வோமா? அப்போ நம்ம தேவனை நேசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமா? யோவான் 5:2 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே. இங்கே அதே தான் அவர் திருப்பி சொல்றார். தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதன் மூலம் அப்போது நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனை நேசிக்கிறேன். அப்போ வாரம் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை யார் ரெகுலராக போகிறாங்களோ அவங்க தான் தேவனை நேசிப்பவர்கள். நீங்கள் தேவனை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் வாரம் சரியாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே சபையில் அட்டன் பண்ணுவீங்க, கையை தூக்கி பாட்டு பாடுவீங்க அப்படின்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். தேவனை நான் நேசிக்கிறேனா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவர் சொல்கிறத நான் கேட்குறேனா, அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேனா, அதை வைத்து தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ தான் தெரியும் நாம் உண்மையாகவே தேவனை நேசிக்கிறோமா இல்லையான்னு. கடவுள் ஏதாவது செய்ய சொல்லிட்டு நமக்கு அதை விருப்பமில்லாமல் ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரே. பாருங்கள், தேவனை நாம் நேசிக்காமலும் சில காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கலாம், பயத்தின் நிமித்தம் இல்லைங்களா? சின்னலேருந்து சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இல்லைங்களா? நிறைய குடும்பத்தில் இந்த மாதிரி நீ பண்ணிட்டீன்னா நீ ஹெல்லுக்கு போயிடுவ, அப்போது நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த பயத்தினாலே நாம் சில காரியங்களை செய்யாமல் இருக்கலாம், நன்மைகளை செய்யலாம். ஆனால் தேவனை அன்பு கூர்ந்து நாம் அவர் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பது இந்த மீட்பின் இலக்காக இருக்குது தான். அப்போ நான் தேவனுடைய கற்பனைகளை ஏன் கை கொள்ள வேண்டும்னா, நான் அவரை நேசிக்கிறேன், பாவத்தை காட்டிலும் நான் அவரை நேசிக்கிறேன், அவருக்கு பிடிச்சதை அவர் சொல்கிறத செய்கிறது தான் எனக்கு இன்பமாக இருக்குது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐ டிலைட் இன் த லா ஆஃப் காட். நான் உள்ளான மனுஷனில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எனக்கு ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்குது. அவருடைய கற்பனைகளும் அவருடைய அவர் செய்ய சொல்கிற காரியங்களும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியே தருது. நான் அவரை ரொம்ப நேசிக்கிறபடினாலே நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன்னு நம்ம சொல்கிற அந்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த மீட்பின் மூலமாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அதான் பர்பஸ். இன்னொரு வேத பக்கத்தை வாசிக்கிறேன். ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. அது மட்டும் கிடையாது, நாம் கடனாளிகளாக இருக்கிறோமா, நம்முடைய சகோதரர்களையும் நம்ம அன்பு கூறுவதற்கு, மற்ற மனிதர்களை அவர்கள் மேல் நாம் அன்பு செலுத்துவதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம்.
10வது வசனம் அதேதான் சொல்றாரு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, நாம தேவனை நேசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நாமே நம்மை சோதித்தறிந்து கொள்ளலாம். அவருடைய கற்பனையை நான் கை கொள்வது எனக்கு சந்தோஷமான காரியமா இருக்குதா, நான் ரொம்ப அதை ஹாப்பியாக செய்கிறேனா, இல்லை முறுமுறுத்து கொண்டே செய்கிறேனா அப்படிங்கிறது தான் நான் உண்மையாக தேவனை நேசிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அது சான்று. இந்த பாருங்க, நம்மளுடைய இந்த புது சிருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஆண்டவர் விசுவாசம்னா நம்ம மறுபடியும் பிறக்கிறோம் இல்லைங்களா, ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த புது சிருஷ்டியை நம்ம ரீஜெனரேட்டடான நம்ம அதிலே தேவன் நமக்கு இந்த புதிய நேச்சர் கொடுக்குறார் இல்லைங்களா, ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்கிறார். அந்த சுபாவத்தை வைத்து தேவன் நம்மை நம்மால் தேவனையும் நேசிக்க முடியும். அவர் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் அந்த அன்பின் நிமித்தமாக நம்மால் செய்யவும் முடியும். அதான் அவருடைய பிளான். இதற்காக தான் ஏதோ பயந்துட்டு ஐயோ நான் இதெல்லாம் செய்யலைன்னா கடவுள் என்னை தூக்கி நரகத்தில் போட்டுவார் அப்படின்றது பூரண அன்பிலே பயம் இல்லை அப்படின்னு இருக்கு பாருங்க. நாம் அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பை நாம் பெற்று அந்த அன்பை வைத்து நாம் தேவனையும் நேசிக்க வேண்டும், தேவன் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும், மற்றவர்களும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. நாம் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் இருப்பதற்காக அவர் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். இதுதான் நம்ம ஏன் கடவுள் சூஸ் பண்ணாரு, நம்ம ஏன் கடவுள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்ம முன்னாடியே நம்மை அறிந்து முன் குறித்து அவர் அறிந்து முன்னாடியே இந்த பிளான் எல்லாம் பண்ணி அவர் ஏன் பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் நடந்து நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும் பொருட்டு அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். ஆமென். நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு உம்முடைய இருதயத்தை அப்பா நீர் வெளிப்படுத்துகிறபடினாலே நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களிடத்தில் இருந்து என்ன எதிர்பார்க்கிறீர் அப்பா, நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அப்பா நீர் தீர்மானித்துள்ளீர் ஆண்டவரே. இதெல்லாம் அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த விளக்க நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, நீர் இதற்காக எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் உமக்கு முன்பாக அப்பா நாங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமற்றவர்களாயும் நாங்கள் இருப்பதற்காக அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதுக்கு உண்டான காரியத்தை எல்லாம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. எங்களுடைய சுபாவத்தை மாற்றி இருக்கிறீர். பரிசுத்தான ஆவியானவர் மூலமாக உங்களுடைய அன்பை அப்பா நீர் எங்களுடைய இருதயத்திலே நீர் பொழிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு பலனையும் எங்களுக்கு கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் தர நீர் ஆயத்தமா இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்கு அப்பா நாங்கள் பாத்திரவான்களாய் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உமக்கு முன்பாக அன்பில் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் நாங்கள் வாழும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உமக்கு எல்லா மகிமையும் துதியும் கனம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.